ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் 8வது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், இது தொடர்பான விவரங்கள். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், 8வது ஊதிய குழுவினுடைய அந்த குழுவை அமைத்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஏன் இது நல்ல செய்தி என்றால், மத்திய அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஊதிய உயர்வு வழங்கப்படும். அதற்கு இடையில் எந்த ஊதிய உயர்வும் வழங்கப்படாது. இடையில் அகவிலைப்படி உயர்வு மட்டுமே அவர்களுக்கு வழங்கப்படும். இதற்கென்று மத்திய அரசு சார்பில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டால் அந்த குழு வழங்கும் பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும். அந்த வகையில் தான் தற்போது 8வது ஊதிய குழுவை அமைத்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ரஞ்சனா பிரசாத் தேசாய் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குழுவில் ஒரு பகுதி நேர உறுப்பினரும் ஒரு உறுப்பினர் செயலாளரும் இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐஎம் பெங்களூரினுடைய பேராசிரியர் புலக் கோஷ் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் நேச்சுரல் கேஸினுடைய செயலாளர் பங்கஜ் ஜெயின் ஆகியோர் இந்த குழுவினுடைய இதர உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 8வது ஊதிய குழு அமைப்பது தொடர்பான முடிவு இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இனி இந்த குழு உடனடியாக தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கும் வேலைகளை இது கொடுக்கும். குறிப்பாக 18 மாதங்களில் இந்த குழு தன்னுடைய அறிக்கையை வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு அமைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் இதற்கான டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ், அதாவது விதிமுறைகள், இந்த குழு எந்தெந்த விஷயங்களை தன்னுடைய பரிந்துரையில் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான விதிமுறைகளும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி அந்த பரிந்துரைகள் வகுக்கப்படும் போது நாட்டின் பொருளாதார நிலைமைகள், நிதி விவேகத்தினுடைய தேவை, வளர்ச்சி செலவுகள் மற்றும் நலத்திட்ட நடவடிக்கைகளுக்கு போதுமான வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம், பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டங்களின் நிதி இல்லாத செலவு ஆகிய பல்வேறு அம்சங்களை இந்த குழு கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் மத்திய அமைச்சரவை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 18 மாதங்களில் இந்த குழு தன்னுடைய முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்கும். இடையில் தேவைப்பட்டால் சில இடைக்கால பரிந்துரைகளையும் இந்த குழு அரசுக்கு சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஊதிய உயர்வு அதிகரிக்கப்பட்டால் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவார்கள். அநேகமாக இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் சம்பள உயர்வு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த குழுவினுடைய பதவிக்காலம் 2026ஓடு முடிவடைய போகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.